ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோஷியல் இஷ்யூவாக இருக்கிற பாவர்ட்டி தான் பார்க்க போகிறோம். பாவர்ட்டி ஒரு சோஷியல் இஷ்யூ, சமூக பிரச்சனை. பாவர்ட்டினா தமிழில் வறுமைன்னு அர்த்தம். இது இந்தியாவில் நிறையா இருக்கும். பாவர்ட்டிங்கிறது மணி இல்லாமல் இருக்கிறதோ இல்லை வாழ்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருளாக இருக்கிற ஃபுட், வாட்டர், ஷெல்டர் அண்ட் கிளாத்திங் இல்லாமல் இருக்கிறதோ நம்ம பாவர்ட்டின்னு சொல்லுவோம். இது எக்கனாமிக்கை மட்டும் பாதிக்காது, பொருளாதாரத்தை மட்டும் பாதிக்காது, நம்மளோட மனநிலை, உடல்நிலை, பண்பாடு, கலாச்சாரம்ன்ட்டு எல்லாத்தையுமே பாதிக்கும். மீனிங் ஆஃப் பாவர்ட்டி, நம்ம வாழ்கிறதுக்கு தேவைப்படுற ஃபுட், வாட்டர், ஷெல்டர் இல்லாத நிலையை நம்ம பாவர்ட்டின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு தர எஜுகேஷன், ஹெல்த், ப்ராப்பர் கிளாத்திங் இல்லாததையும் நம்ம பாவர்ட்டின்னு சொல்லுவோம். பாவர்ட்டியில் புவர் ஹெல்த், லோ எஜுகேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே வரும். நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழன்ட்டு ஒரு பிரிவினை உருவாக்கும். வருமானம் இருக்காது, தேவையான பொருட்கள் இருக்காது, வாழ்கிறதுக்கு அடுத்தவங்களை நம்பி இருக்க வேண்டியிருக்கும். இது மக்கள் தொகையே இல்லாத கிராமங்கள்லையும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடுகள்லையும் அதிகமாக பார்க்க முடியும். தியரிஸ் ஆஃப் பாவர்ட்டி, சமூக ரீதியாக பாவர்ட்டியை எப்படியெல்லாம் பார்க்குறாங்கங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் அப்ரோச். சிலர் பாவர்ட்டி எதனால் வருதுன்னு நம்புகிறாங்கன்னா, ஒரு பர்சனோட லேசினஸ், சோம்பேறித்தனத்தினாலையும் அவங்க வேலைக்கு போகாதனாலையும் தான் பாவர்ட்டி வருதுன்னு நம்புகிறாங்க. ரெண்டாவது கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி. ஆஸ்கர் லூயிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புவர் பர்சனால் அவங்களோட ஜென்ரேஷனுக்கும் பாவர்ட்டி கடத்தப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில்ட்ரன் கஷ்டப்படுற ஃபேமிலியில் வளர்கிறான்னா அவனோட ஃபேமிலியால் அவனுக்கு ஃபுட்டும் எஜுகேஷனும் கொடுக்க முடியாது. ஸோ அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் கிடைக்கும். அவனோட சில்ட்ரன்ஸும் அப்படி தான் வாழுவாங்கன்னு சொல்லி ஆஸ்கர் லூயிஸ் சொல்கிறாங்க. இது ஒரு தியரி. மூணாவது தியரி சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்ரோச். ஹெர்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சொசைட்டி அன்ஈக்குவலாக இருக்குது. ரிச் பீப்புள் புவர் பீப்புள் கிட்ட இருந்து கம்மியான விலையில் வேலைகளை வாங்கிக்கிடுறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. காசஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா. இந்தியாவில் எதனாலெல்லாம் பாவர்ட்டி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை கிடைக்காம இருக்கிறது. வேலை இல்லைன்னா இன்கம் இருக்காது, இன்கம் இல்லைன்னா வறுமை ஏற்படும்ல. ரெண்டாவது ரைசிங் ப்ரைஸஸ். நம்ம தினமும் வாங்குகிற பொருட்களோட விலை ஏறிக்கிட்டே தான் போகுது. நம்மளோட சம்பளம் மட்டும் ஏற மாட்டுக்கு. அதனால் தேவையான பொருட்களை கூட வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். மூணாவது லோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. அக்ரிகல்ச்சர் சீசனை நம்பி தான் இருக்குது. அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு இன்கம் கொடுக்குங்கிறத நம்மளால் முடிவு பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் கம்மியாச்சுன்னா அதோட விலை அதிகமாகும். நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் பாவர்ட்டி. பாவர்ட்டியோட விளைவுகள், நம்மளுக்கு ஃபுட்டு, ஷெல்டர், ஹெல்த் கேர் கிடைக்காது. எஜுகேஷன் லெவல் கம்மியாகும். சின்ன வயசுலேயே எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதை நம்மளால் வாங்க முடியாது. அதனால் நம்மளோட ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும். நான் பணக்காரன், நீ ஏழைங்கிற ஒரு சோசியல் இன்இக்வாலிட்டி வரும். பாவர்ட்டி இன் மாடர்ன் சொசைட்டி. பாவர்ட்டி நம்மளால் தவிர்க்க முடியாது. இப்போ உள்ள மாடர்ன் சொசைட்டியில் பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரோபோட்ஸ் ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுது. கம்மியான சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்க்குற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஹெவியான காம்படிஷன் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. நம்ம பாவர்ட்டியில் இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு எஜுகேஷனை கையில் எடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.